அலோவேரா கோகோனட் ஆயில் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வேரா இதில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ, பி12, ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. அலோவேராவை நான் சுத்தமாக கழுவி எடுத்துட்ருக்கேன். முதல்ல இந்த ஓரமாக முள் பகுதியை நம்ம எடுத்துடணும். முள் குத்திக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இதில் 80% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இது தோல் சுருக்கத்தை போக்கவும், பொடுகு தொல்லை நீக்கவும், முடி வெடிக்குது இல்லையா, அதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகுது. முடி உதிர்தலில் கூட இது கம்மி பண்ணுது. இப்போ நம்ம அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு தட்டையான பகுதி இருக்குது இல்லையா, இந்த தட்டையான பகுதியை, இந்த தோலை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துடணும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது கேர்ஃபுல்லாக எடுத்துடுங்க. இந்த தோல் பகுதியில் இருக்கிற சாப்புன்னு பேர் எல்லோ கலராக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, ஏன்னா சிலருக்கு இது அலர்ஜி பண்ணும். இது பாருங்கள், இது எல்லோ கலராக இருக்குது. இது நம்ம எடுத்துக்கல. இந்த அலோவேராவில் இருக்கிற பல்ப் மட்டும்தான் நம்ம உபயோகம் பண்ணிக்க போகிறோம். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் நம்மளுக்கு தேவை, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போவோம். இந்த அலோவேரா முழுசுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணி உள்ளே இருக்கிற பல்ப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பல்ப்பை இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். சின்ன பீஸாக இருந்தால் ஈஸியாக எண்ணெயில் வெந்துடும். இந்த கசப்பு தன்மை இதில் இருக்கிறதுனால நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு அதில் நான் கட் பண்ணுறேன். அலோவேரா ஜெல்லும் தேங்காய் எண்ணெயும் சம அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. இதில் தேங்காய் எண்ணெயை நான் ஊற்றிடுறேன். தேங்காய் எண்ணெயை ஊற்றினோன்னே பாருங்கள் கொஞ்சம் காஞ்சிட்ருக்கு. இதில் நான் இந்த அலோவேரா பல்ப்பை போட்டுடுறேன். போட்டு நல்லா இப்படி கலந்துட்டு இதை சிம்மில் வச்சு காய்ச்சணும். இது பாருங்கள், நல்லா இது வெந்துருக்கு. அலோவேராவோட கண்டென்ட் இதில் நல்லா இறங்கி இருக்கிறதுனால இது கோல்டன் எல்லோயிஷாக இருக்குது. இது பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு, கலரும் சேஞ்ச் ஆச்சு. இதில் இருக்கிற சத்துலாம் இதில் நல்லா இறங்கிடுச்சு, புகையும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வடிகட்டிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டிக்கோங்க. இதில் கொஞ்சம் இந்த கல்பில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்கணுங்கன்னா மொத்த எண்ணெயும் க்ளீனாக உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய் முடி ஷைனிங்காக, ஹெல்த்தியாக, நீளமாக வளரவும், பிம்பிள்ஸ் குறைக்கவும், ஸ்கின் ஷைன் ஆகவும் யூஸ் ஆகுது.